வாழ்க்கை மாறும்னா எங்கேருந்து மாறும், எப்படி மாறும் வாழ்க்கை? கடைசியாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்கள். ஏன்னா காலையில் எழுந்துக்கவும் போகிறது கிடையாது, காலையில் எழுந்து ஒரு யோக பயிற்சியோ தியான பயிற்சியோ ஒரு நல்ல செயல்களை செய்ய போகிறது கிடையாது. அப்புறம் வாழ்க்கை மாறும்னா எங்கேருந்து மாறும் வாழ்க்கை? முழுமையாக கர்மா தான் உங்களை போத்திக்கிட்டு இருக்கும். நான் ஏன் இது இவ்வளோ ஒரு கண்டிஷனாக சொல்கிறேன்னா, காலையில் 4:30 மணின்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணுனாலும் அந்த நேரம் தான் தீர்மானிக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னாலும் அதுதான் தீர்மானிக்குது. எப்போ ஒருத்தங்க காலையில் இந்த 4:30 மணிக்கு எழுந்துக்கிறாங்களோ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கர்மவினை வந்து முற்றிலுமாக குறைஞ்சிரும். ஆனால் அதுக்கு முயற்சி கூட பண்ணுறது இல்லையே. ஏன்னா கரெக்டாக கர்மா செயல்படுற நேரம் தான் காலையில் 8:30, 9, 10, 10:30 இந்த மாதிரி நேரங்கள். அந்த மாதிரி நேரங்கள் எழுந்துக்கும் போது முழுமையாக அவங்களுடைய செயல்கள் தான் அங்கே ஈடுபட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மனசும் அந்த கர்மாவுடைய அந்த அலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த அலை வரிசைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை இழுத்துக்கிட்டு போகும். நீங்கள் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போது எப்போ உங்களுடைய மனசுக்கு ஒரு இலைப்பாறுதலும் ஒரு சரியான ஒரு பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலம் அப்படின்னா அது காலையில் 4:30 மணி தான். இது எவ்வளோ தான் உங்களுக்கு சொல்கிறதுன்னு புரியல. நான் அத்தனை வீடியோஸில் அவ்வளோ தெளிவாக நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோ பேசியிருக்கேன் இதை பற்றி. உங்களுக்கு இது பற்றின ஒரு விழிப்புணர்வே வரல அப்படின்னா எங்கேருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும்? கடைசி வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை தொடரும். ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்க வேண்டியது தான். அதே 10,000, 15,000, 20,000, 25,000 சம்பளத்துக்கு தான் போயிட்டு இருக்க வேண்டியது தான். அதிகால நேரத்தை பயன்படுத்த தெரியணும் முதல்ல ஒரு மனுஷனுக்கு. ஏன்னா பூச்சிலேருந்து, புழுலேருந்து, நாயிலேருந்து, நரியிலிருந்து கூட மற்ற ஜீவராசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து 5:30, 6 மணிக்கெல்லாம் கோழி கூவ ஆரம்பிச்சிடும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில். அப்போது மற்ற விலங்குகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு கூட ஒவ்வொரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா எங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் மாற்றிக்க முடியும்? ஏன் அந்த நேரத்தை இவ்வளோ உங்களுக்கு ஒரு வற்புறுத்தி சொல்கிறோம்? ஏன் அந்த நேரத்தை உங்களுக்கு நான் இவ்வளோ வற்புறுத்தி சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் அதீதமான பிரபஞ்ச சக்தியும் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறதும் பிரபஞ்சமும் கூட தொடர்பு கொள்கிற நேரமே அந்த நேரம் தான். அந்த நேரத்தில் எழுந்து அமைதியாக உட்காந்து தியான பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது அவ்வளோ பிரகாசமாக உங்களுடைய உள்ளொலியும் சரி, உங்களுடைய கர்மாவும் சரி எளிமையாக தீர்ந்து உங்களோட வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். மொத்த ரகசியமே அந்த பிரம்ம முகூர்த்தால தான் வச்சிருக்காங்க. ஏன்னா பிரபஞ்சம் சாதாரணது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலையுமே, ஒவ்வொரு கணப்பொழுதிலுமே, ஒவ்வொரு பிரம்மாண்டங்களையும் மிராக்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு முக்கியமான அந்த சாவி, அதாவது அந்த கீ டைம் தான் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சரியாக எழுந்து ஒவ்வொருத்தருமே பயிற்சிகளை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் பயிற்சிகள் பண்ண முடியலனாலும் சரி எழுந்து உட்காருங்க. முதல்ல எழுந்து உட்காந்து அந்த அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அந்த தூய்மையான அந்த பிரபஞ்ச அலைகளையும் தூய்மையான அந்த பிரபஞ்ச காற்றையும் ஒவ்வொருத்தரும் உள்வாங்க பாருங்க. நீங்க இதை பண்ணீங்கன்னா நீங்க கோவில்களுக்கு கூட போக வேணும். ஏன்னா அதிகாலை தான் தெய்வ கடாட்சம் உள்ள ஒரு நேரம். அதுக்காண்டி தான் இவ்வளவு சொல்றதுக்கு. அதிகாலையில் எழுந்துருங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பயிற்சிகளை பண்ணுங்க, பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கும் பிரபஞ்சக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு இப்படின்றது நான் சொல்றது கூட உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீக்வன்சியும் என்னோட ஃப்ரீக்வன்சியுமே அங்கே மாறுபடுது. உங்களுடைய அலைகளும் என்னுடைய அலைகளுமே ஒத்து போகல. ஏன்னா நீங்க இன்னும் அந்த 4 to 4:30 மணி எழுந்துக்கல. அதனால தான் பல பேருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியம் வந்து புரிய மாட்டேங்குது. என்னோட வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நான் போடுற நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க. அது அவங்களுக்கு புரியுது அப்படின்னா அவங்க அந்த நேரத்தில் எழுந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் எழுந்து பிரம்மயோகம் போன்ற ஒரு உயர் ரக பயிற்சிகளை பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு செட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கெட்டு போக வழி சொல்கிறேன்னா, நீங்கள் வீணாக போக வழி சொல்கிறேன்னா, நீங்கள் உதவவே கூடாதுன்னு வழி சொல்கிறேன்னா கிடையாது. இல்லை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் செழுமையாகவும் பசுமையாகவும் ஒரு வளமுடனும் வாழ்வதற்காகத்தான் நான் வழியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சிவயோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளாலும் உயர்ந்த அருட்பெரும் கருணையினாலும் தான் நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா தகவல்களும் பேசுறது என்கிட்ட இருந்து கிடையாது. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே பிரபஞ்சத்திடமும் குரு என்ன சொல்றாரோ, பிரபஞ்சம் என்ன மாதிரியான வழிகளை சொல்கிறதோ அதையே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை அப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு தன்மைக்கு வரத்துக்கே கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. அயராது பாடுபட்டு பயிற்சிகளை பண்ணி பல குருமார்களுடைய அருளை பெற்று ஆசிகளை பெற்று பயிற்சியில முன்னேற்றம் அடைஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொருவருமே தன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கும் ஒரு உயர்வான தன்மைக்கும் ஒவ்வொருவரும் வந்து சித்த நிலைக்கும் செல்லக்கூடிய ஒரு பேரின்பத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு வழியும் ஒரு வழிகாட்டுதலையும் பிரம்மயோகம் ஒவ்வொருடையும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனால் தவறு எல்லாமே உங்க மேல வச்சுக்கிட்டு எனக்கு வந்து நேரம் சரியில்லை, எனக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு உங்க மேல நீங்க பழிய போட்டுக்க கூடாது. காலையில ஒரு மாந்திரிகம் பண்ற குருவா இருந்தாலும் காலையில 3-4:30 மணிக்கு எழுந்துப்பாரு. ஒரு யோகம் சொல்லி கொடுக்குற குருவும் காலையில் 3-4:30 மணிக்கு எழுந்துப்பாரு. கோவிலில் பூஜை பண்ணுற ஐயராக இருந்தாலும் சரி, அவங்களும் காலையில் 3-4 மணிக்கு எழுந்துப்பாங்க. வாழ்க்கையிலுடைய சாதனையாளர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் 3 to 4:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. உச்சக்கட்ட நட்சத்திரங்கள் எல்லாருமே காலையில் 3 to 4:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. ஏன் அந்த நேரம் என்னதான் சொல்ல வருது? அந்த பிரம்ம முகூர்த்தம் 21 நாள் நீங்கள் பிரம்மயோகம் நேரத்தில் விழிச்சு நீங்கள் பயிற்சி கூட பண்ண வேணாம். அமைதியாக உட்கார்ந்து பாருங்க. உங்களுடைய உடலிலும் உங்களுடைய வாழ்வியலிலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்கள் உணர்ந்து பாருங்க.
எழுந்து அதுக்கப்புறம் உங்களுடைய பிரம்ம முகூர்த்தாவுடைய சக்தி என்ன, அந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அண்ட சராசரமும் இறைவன் சிவபெருமானும் பிரம்மமாய் இருக்கக்கூடிய பேராற்றலும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சக்திகளையும் ஒரு எனர்ஜியையும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்குதுன்றதை யோசிங்க. அந்த நேரத்தில் எழுந்துக்கும் போது உங்களுடைய மனம் செம்மையாகும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ மனசை எப்போ ஒருத்தன் செம்மையாக்கணும், மனசை எப்போ ஒருத்தன் இலகமான தன்மைக்கு கொண்டு வரணும், மனசை எப்போ ஒருத்தன் தீய செயல்களும் தீய எண்ணங்களும் இல்லாத ஒரு தன்மைக்கு கொண்டு வரானோ அவனே யோகி, அவனே சித்தன், அவனே இறைநிலைக்கு உரித்தானவன். அற்புதமான சக்திகள் வெளிவரும் பிரபஞ்சத்திலிருந்து. ஒட்டுமொத்த அண்டத்தோட அந்த கேட் அப்படின்றது திறந்திருக்கிற நேரம் அந்த நேரம். நீங்க சித்தர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பா எந்த நேரத்தை மிஸ் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ, ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா தெரியும் இதுதான் இறைவனை சென்றடைகிறதுக்கும் இறைவன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வேண்டியதை பெறத்துக்கும் இறைவன் கிட்ட இருந்து மொத்தமா வாங்கி அப்படியே பையில வச்சுக்கிறதுக்கான சரியான நேரம் அதுதான். அப்புறம் எந்த தைரியத்தில் சித்தர்கள் வந்து காட்டுல தவம் பண்ணியிருப்பாங்க, மலைகள்ல தவம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உணவு எப்படி கிடைச்சிருக்கும், நீர் எப்படி கிடைச்சிருக்கும், எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்திட்டு போயிருப்பாங்க காடுகள் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ரகசியமும் சூட்சமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இருக்கு. உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு வேண்டியதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கேட்டு பெறுவதற்கான நேரம் தான் அது. ஒவ்வொருவரும் உணர்வு நிலையில் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு பக்குவப்படுத்தி கொண்டு ஒவ்வொருத்தருமே வந்து இறைவனை அடையக்கூடிய வழியும் மற்றும் மேனிஃபெஸ்ட் அதாவது நினைத்ததை ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமையும் சக்தியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்கு. அந்த நேரத்தில் அவ்வளோ பிரபஞ்சம் வந்து எடுத்து போடும் தான் எடுத்துக்க அப்படின்னு. ஆனால் நான் காலையில் அதிகாலை எழுந்தால் மட்டும் என்னோட வாழ்க்கை மாறிடுமா என்ன குருஜி அப்படின்னு கேட்குறவங்களா இருக்கீங்க. கண்டிப்பாக மாறும், 100% மாறும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டைம். நீங்கள் 21 நாள் வந்து பிரம்ம யோகம் காலையில் நீங்கள் 21 நாள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பாருங்கள். முதல்ல அதிகாலையில் எழுந்துருங்க, நைட்டு சீக்கிரம் தூங்குங்க. இந்த மொபைல் இந்த செல்ஃபோன் பார்க்குறது இந்த ரீல்ஸை பார்க்குறது இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. அதனால் என்ன பயன்? அது முழுமையாக மாயை உங்களுடைய நேரங்களை பயன்படுத்தி முழுமையாக மாயை உங்களுடைய நேரத்தை வீணடித்து முழுமையாக உங்களையே அறியாமல் உங்களை மாயை வந்து கொண்டுகிட்டு இருக்கு. அந்த நேரங்களை உங்களை நீங்கள் ஈடுபடுத்தாமல் முழுமையாக உங்களுடைய நேரங்களை இறைவனுக்காகவும் சித்தர்களின் அருளை பெறவும் முழுமையாக நேரத்தை பயன்படுத்துங்க.